அரண்மனை சுந்தர் சி மாதிரி ஒரு 4-5 ஹீரோயின் போட்டால் நல்லாயிருக்கும். நாங்கள் பார்ப்போம். கில்மா சாங் போடணும். ஆமாம், கில்மா சாங் போடணும். லாஸ்ட்ல ஒரு பிஜிஎம் ஒன்று போட்டாங்க, கொஞ்சம் வெறித்தனும். எனர்ஜி கிடையாது. மாமா வந்து கில்மா சாங் தான் எனர்ஜி இல்லை, ஒரு பாட்டும் இல்லை. அவன் சேட் ஆகிட்டான். அச்சோ சாங்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து ஆடினான் தேட்டரில். இது மிரட்டிட்டாங்க. சீரியஸாக ஃபர்ஸ்ட் பார்ட் கூட அவ்வளோ இதாக இல்லை, பட் செகண்ட் பார்ட்டு செம்ம. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு பயத்தோடய வச்சுருந்தாங்க. ஃபன்னு எல்லாம் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக பார்க்கணும் டிமெண்டி காலனி. பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு நல்ல ஒரு ஹாரர் மூவினா பார்க்கலாம். இப்போ இருக்கிற ஹாரர் மூவியோட இந்த மூவி வந்து கொஞ்சம் ட்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். என்ன படம் பார்த்து வரீங்க? மண்டே ஆட்டாத படம் எப்படின்னு சொல்லு. நல்லா இருந்துச்சுடா. என்ன படம் பார்த்து வரீங்க? டிமாண்டி காலனி 2. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு செகண்ட் பார்ட்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா? கனெக்டிவிட்டியே இல்லை. ஃபர்ஸ்ட் பாட்டு ரெண்டாவது பாட்டு கனெக்டிவிட்டி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து அண்ணன் இருக்கானே தெரியாது. செகண்ட் பார்ட்டில் தான் தெரிஞ்சுது அண்ணன் இருக்கான்னு. இது மட்டும் தெரிஞ்சுது. நல்லா இருந்துச்சு. அது கொஞ்சம் இதுவாக இந்த கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் இதில் காட்டவே இல்லை. அது இப்போ நீங்கள் சொன்ன போது தான் எங்களுக்கே தெரியும். எங்களுக்கே தெரியுது. இருக்கிற மாதிரி இது ரெண்டாவது பார்ட்டில் தான் புதுசாக எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த கான்செப்ட். ஓகே, பிரியா பவானி சங்கர் அவங்களோட ரோல் எப்படி? அவங்களோட ரோல் செம்மையாக இருந்துச்சு. அவங்கள பற்றி கேட்டால் நான் என்ன வேணாலும் சொல்லுவேன். அவங்க தான் எல்லாமே. பிரியா பவானி சங்கர் மகிமா போகுது. டிமாண்டி அதுக்கு மேலே இன்னொன்று இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது இப்போவே ஏன் வந்தோன்னு யோசிச்சிட்டோம். 3 வந்தால் வரமாட்டோம், வேறு எதனா மூவிக்கு போய்டும். கிளைமேக்ஸ்லன்னு ஒருத்தர் வந்தார். அவர் தான் அங்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்தார். ஒரு தாத்தா மாதிரி இருந்தார். ஏதோ அமெரிக்கா நாட்டு பிரதமர் மாதிரி இருக்கார் அவர். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஹாரரா இல்லை. ஆமாம், ஆறர்லாம் கிளைமேக்ஸில் லைட்டாக சொதப்பிட்ட மாதிரி இருந்தது. ஆறர் வந்து இந்த கேஸ் தான் பயந்துன்னு இருந்தாங்க. நாங்கள் சும்மா உட்காந்துன்னு பார்த்துன்னு இருந்தோம். இதை சீரியல் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம், அவ்வளோதான். டிமாண்டி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அந்த குத்தும் போது பயம் இருக்கும். ஆமாம், அந்த பயம் இல்லைங்கிற. ஆமாம், இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட்டே நல்லா இருந்துச்சு, பயம் கொஞ்சம் த்ரில்லாக இருந்தது. செகண்ட் பார்ட் அந்த அளவுக்கு இல்லை. கிராஃபிக்ஸ் ரொம்ப சொதப்பிருக்காங்க. ஆமாம், வாரியஸ்ட்டுக்கிறாங்க கிராஃபிக்ஸ் சொல்ல போனீங்கன்னா. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டே இந்த ஓஜா போர்ட்லாம் வச்சு அதுக்கப்புறம் தான் நாங்களே ஸ்கூல் டைம்லலாம் அந்த பேப்பர்லேயே போட்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் இந்த செகண்ட் பார்ட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணுறதோட செகண்ட் பார்ட் அவ்வளோ இல்லை. ஆமாம், செகண்ட் பார்ட்டு போர் தான். ஃபர்ஸ்ட் பார்ட் சூப்பர். ஓஜா போர்டுன்றது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து தான் எங்களுக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த அளவுக்குலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட்டே நல்லா இருந்துச்சு சொல்ல போனால். ஆமாம், ஓகே, இவங்க 3 பேரும் உள்ள மாட்டிக்கிறாங்க. ஆமாம். அப்போ அதுக்கு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. இவர் தான் எல்லாரையும் சொல்கிறாங்க. அது நம்புற மாதிரி இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஒரு பேக்கில் என்ன நடக்குது முன்னாடி காட்டும்போது லாஜிக்காக இருக்குது. இதில் அப்போ இருக்கா லாஜிக்? இது வந்து அங்கே படம் பார்க்கும்போது யோசிக்க முடியல. வெளியே வந்த பிறகு தான் நீங்கள் ஒன்று சொல்கிற, நாங்கள் எல்லாம் பேச யோசிக்கிறோம். அந்த செயின் எடுத்தால் அவர் கொல்றாருன்னு தெரியல. ஆக்சுவலாக கதைப்படி செயின் எடுக்கிறவங்க அருண் பாண்டியன் செயினுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை. ஆமாம், அதான் அந்த பொண்ணு எடுத்துச்சு. பட் இவன் போட்டோன்னே இவன் அதுதான் லைட்டாக சொதப்பிட்டாங்க. அந்த 666ன்ற டேட்டில் வந்து அவங்க இது பண்ணுறாங்கன்னு தெரியல. லாஸ்ட்டாக கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு வில்லன் காட்டுவாங்க, ஆனால் அவருக்கும் மேலே ஒரு வில்லன் இருக்க மாதிரி லாஸ்ட்டில் ஒரு ராஜா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் உள்ள வில்லன் தான் வில்லனாகவே தெரியும். அந்த ராஜாவை எதுக்கு அந்த நாக்கு வெட்டி கண்ணு இல்லை கத்தி அது அந்த ஃப்ளாஷ்பேக் சொல்லலை. அந்த ஃப்ளாஷ்பேக் 3வது பார்ட்டில் தான் வரும். 3வது பார்ட் இருக்கு போல இருக்கும். அதுல சொதப்பாம நாங்க வர மாட்டோம் அந்த படத்துக்கு. ப்ராஜெக்ட் நல்லா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. 3 நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனா கரெக்டா எடுக்கும். பார்த்துட்டு ரிவ்யூ பார்க்கும்போது டிமாண்டி காலனி ப்ராஜெக்ட் ஓகே அப்படின்ற மாதிரி ஓகே தான். 2 வரைக்கும் ஓகே. அண்ணன் படத்துக்கு தம்பி வராது, தம்பி படத்துக்கு அண்ணன் வராது. எப்படி திரும்ப அடுத்த பார்ட்டில் வேற ஏதாவது அண்ணன் தம்பி வராது? ஆமாம், அடுத்து தம்பி தான் வருவார் தேர்ட் பார்ட்டில். இப்போ அண்ணன் படுத்துட்டு இருக்காரு பெட்டில். அடுத்து தம்பி தான் வருவார். தம்பி வந்து அண்ணனை காப்பாற்று. பிரியா பவானி சங்கர் இருக்காங்களா, அவங்க வயிற்றில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொன்னாங்க. தேர்ட் பார்ட்டில் வேணால் மேபி அந்த குழந்தை வந்தால் கூட வரலாம். ஓகே. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு பேயின் தெரிஞ்சதுக்கப்புறமா முன்னாடி போயிட்டே இருப்பாங்க. அதனால கூப்பிட்றாங்க. அப்போ அந்த டைத்தில் உங்களுக்கு எப்படி பிரியா பவானி சங்கர் பார்க்கணும்? அது வந்து அது ஒரு லவ். அவங்க ஹஸ்பண்ட் மேலே இருக்கிற லவ்னால அவங்க போயிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் சாப்டர் முடிக்கணும். அவரே இது பண்ணி அது வந்து சாப்டர் முடிக்கணும். இப்போ எப்படியாவது அவங்க கிட்டேருந்து தப்பிக்கிற மாதிரி முடிச்சாதான் கதை நல்லா இருக்கும். இது மாட்டிக்கிற மாதிரி இருந்தால் லூப் மோடில் எத்தனை தான் இருக்கலாம் பாட்டு. இவங்க தேர்ட் பார்ட்டோட முடிக்கணும், அவ்வளோதான். 4th பார்ட் 5th பார்ட்லாம் போச்சுன்னா படம் எல்லாம் போகக்கூடாது. 3ஓட முடிச்சிக்கலாம். அரண்மனையை பேஸ் பண்ணி டைரக்டர் வந்து எடுக்கக்கூடாது, அவ்வளோதான். டிமாண்டி காலனி டைரக்டர் எங்களை பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டரோட எப்படி என்ன கதை டிமாண்டி காலனி சாப்டரே முடிச்சிருங்க ப்ளீஸ். ஆனால் நாங்கள் பார்க்க மாட்டோம். தேர்ட் பார்ட் வரையும் தான். தேர்ட் பார்ட் வரைக்கும் இன்ட்ரெஸ்டாக போச்சுன்னா பார்ப்போம். அடுத்து தேர்ட் பார்ட் வருது, வெயிட் பண்ணுறோம், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆமாம், இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ட் தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் பார்ட் தான்
உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் தான் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் பார்ட். அப்புறம் வந்து ஒரே ஒரு டவுட்டு, அந்த சாமியார் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்தாங்க, இந்த 2ல் பார்க்கும்போது அவர் சூசைட் பண்ணிக்கின மாதிரி காமிச்சாங்க. அது ஒரு கொஸ்டின் மார்க் உங்களுக்கு இருந்துச்சா? இருந்துச்சு சூசைட் அவர் காட்டும் போது சூசைட் பண்ணிட்டு காமிச்ச மாதிரி. ஆனால் அவர் எதுக்கு செத்தாரு, என்ன செத்தாரு? பிரியா பவானி சங்கரோட அவரும் ஃபேஸ் தெரிஞ்சுது, அது என்னன்னு தெரியல சரியா. லாஜிக் இல்லாமல் இருக்கு. ஆமாம், சாமியார் செத்தது லாஜிக் சாமியார் இல்லை. ஏன் செத்தாருன்னு தெரியல. அவர் அரண்மனை சுந்தர்சி மாதிரி ஒரு 4-5 ஹீரோயின் போட்டால் நல்லாயிருக்கும், நாங்கள் பார்ப்போம். ஒரு கில்மா பாட்டு சாங் இல்ல. போடணும். ஆமாம், கில்மா சாங் போடணும். லாஸ்ட்டில் ஒரு பிஜிஎம் ஒன்று போட்டாங்க, கொஞ்சம் வெறித்தனம். எனர்ஜி கிடையாது. மாமா வந்து கில்மா சாங் தான் எனர்ஜி இல்லை, ஒரு பாட்டும் இல்லை. அவன் சேட் ஆகிட்டான். அச்சோ சாங்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து ஆடினான் தேட்டரில். ஆமாம், அடுத்த வாட்டி கில்மா சாங் போடுவேன். இல்லை, படம் நல்லா இருந்தது. ஒரு மாதிரி நார்மல் கோ ஸ்டோரியோட இது வித்தியாசமாக இருந்தது. ஒரு போக நெக்ஸ்ட் என்ன இப்போ பார்ட் 3க்கு ஒரு லீடு கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நடுவில் கோட்டோட ட்ரைலரும் போட்டிருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்தது. எப்பயும் போல் அவர் அந்த ஜன்னல் வழியாக வந்து பேசி எப்பயும் போல் அவர் வைப்பை காட்டி விட்டார். படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். மியூசிக் வந்து ஒரு 2 சாங் தான் இருந்தது. 2 சாங் வந்து ஸ்லோ சாங் தான், ஆனால் வந்து பிரியா பவானி சங்கர் நல்லா பண்ணியிருந்தாங்க. பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு நல்ல ஒரு ஹாரர் மூவினா பார்க்கலாம். இப்போ இருக்கிற ஹாரர் மூவியோட இந்த மூவி வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்குது. இது மிரட்டிட்டாங்க சீரியஸாக. ஃபஸ்ட்டு பார்ட் கூட அவ்வளோ இதாக இல்லை, பட் செகண்ட் பார்ட்டு செம்ம. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு பயத்தோடய வச்சுருந்தாங்க. ஃபன்னு எல்லாம் செம்மையாக இருக்குது, கண்டிப்பாக பார்க்கணும் டிமெண்டி காலனி. நிறைய பேர் டிமாண்டிங் ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லை. ஆமாம், அதான் ஃபஸ்ட் பார்ட் வந்து ஓரளவுக்கு ஸ்லோவாக இருந்தது. அதே மாதிரி என்ன கதனே புரியல. பட் இதில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையவே இருந்தது, செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக பார்க்கணும். தங்கலால் இது 2மே ரிலீஸ் ஆயிருக்கு, 2மே நல்லா இருக்குது. பட் கம்பேரிங் டு தங்கலால் இது செம்மையாக இருக்குது, மிரட்டிட்டான், செம்மையாக வச்சுருக்கான். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இது கண்டினியூட்டி பண்ணுறாங்க, அது லாஜிக்காக இருக்கா? லாஜிக்காக தான் இருக்குது. ஃபஸ்ட் பார்ட் கூட மர்ஜ் பண்ணும்போது லாஜிக்காக தான் இருக்குது, செம்மையாக எடுத்திருக்கான். இந்த செகண்ட் பார்ட் இவ்வளோ சூப்பராக இருக்கும் நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல, செம்மையாக இருக்கானா. 3 பேர் ஒரே ஹோட்டலில் மாட்டிக்கும் போது அதெல்லாம் எப்படி லைக் கெஸே பண்ண முடியல. பட் என்னன்னா ஃபஸ்ட் பார்ட்லேயும் இதே தான் காமிச்சிருப்பான். அவங்க டிவியில் காமிக்கிறது வந்து நம்ம லைவில் நடந்துட்டுருக்குன்னு நினைப்போம். அதே மாதிரி தான் இதுவும் லைவில் நடந்துட்டுருக்குன்னு நினச்சோம், ஆனால் இது லைவில் நடக்கல. பட் செம்மையாக இருந்தது, நிறைய ட்விஸ்ட்டு, நிறைய டர்ன்ஸ், செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக பார்க்கணும் எல்லாருமே, கண்டிப்பாக வரணும். வெயிட் பண்ணிட்டுருக்கோம் நாங்கள். தேர்ட் பார்ட்டில் தான் ஐ ஹோப் ஸோ. லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் ஒரு இது வச்சு முடிச்சிருக்கான், அந்த கண்டினியூட்டிக்காக வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ அது வந்ததுன்னா செம்மையாக தான் இருக்கும்னு நினைக்கிறோம். ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மூவி பாருங்கள். டிமெண்டி காலனி செம்ம, வேறு லெவல். மிரட்டிட்டான். மியூசிக் தான் அங்கே பயங்கரமே. லைக் அந்த பயம் ஹாரராக இருக்குது சீன்ஸ் எல்லாத்துக்குமே அந்த மியூசிக் தான் மிரட்டியிருக்கான், செம்மையாக இருக்குது, வேறு லெவல். கண்டிப்பாக பார்க்கணும் தான். படத்தில் ஸ்டோரி தான் ப்ரோ, நல்லா இருந்துச்சு. டிமாண்டி காலனி. ஆமாம், ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் எப்படி? ஃபர்ஸ்ட் பார்ட் தான் ப்ரோ எப்பயுமே. செகண்ட் பார்ட் கொஞ்சம் ஓகே தான். ஆக்சுவலி அடுத்தடம் ஒன்று வரும் போல், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி இருக்குது. தேர்ட் பார்ட்டுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி. டிகிரில் எந்த அளவுக்கு இருந்துச்சு? டிகிரிலாம் கொஞ்சம் ரொம்ப அந்த அளவுக்கு சீட்லேருந்து எழுந்திக்கிற மாதிரிலாம் இல்லை, பட் ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. மியூசிக் ஓகே தான் ப்ரோ. என்ன பிடிச்சிருந்தது படத்தில்? நல்லா இருந்துச்சு ப்ரோ, அவ்வளோதான். நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருப்பீங்க, அதோட இது எப்படி? நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் கண்டினியூஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் மேபி. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். தேர்ட் பார்ட்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? ஆ, ஓகே.